அல்லு அர்ஜுன் கைதுக்கு பின்னால் அரசியல் பழிவாங்கலா? கேடிஆர் ட்வீட் சர்ச்சை. அல்லு அர்ஜுன் கைதுக்கு பின்னால் அரசியல் பழிவாங்கல் இருக்கிறதா? பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியது இப்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. அதாவது ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுனின் கைது இப்போது தெலுங்கானா மற்றும் ஆந்திரா என 2 மாநில மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. புஷ்பா 2 படத்தின் மூலம் இந்திய சினிமாவை அதிர வைத்துள்ள அல்லு அர்ஜுன் இப்படி கைது செய்யப்பட்டிருப்பது யாரும் துளியும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாகவும் உள்ளது. இந்த நிலையில் தான் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகும் முதல் நாள் டிசம்பர் 4 இரவு ரசிகர்களுக்காக பிரீமியர் காட்சி திரையிட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆர்டிசி எக்ஸ் ரோட்டில் உள்ள சந்தியா திரையரங்கில் திரையிடப்பட்ட படத்தை பார்க்க வந்தவர்களை விட அல்லு அர்ஜுன் படம் பார்க்க வருவதாக வெளியான செய்தியால் ஏராளமான ரசிகர்கள் திரைக்கு முன்னும் குவிந்தனர். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி அல்லு அர்ஜுனை பார்க்க திரையரங்கம் வந்த பெண் உயிரிழந்தார். அவருடன் வந்த அவரின் மகனும் தற்பொழுது உயிருக்கு போராடி வருகிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு அறிவித்தார் அல்லு அர்ஜுன். அதே போல எப்போதும் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்போம் எனவும் வீடியோவும் வெளியிட்டிருந்தார். இது குறித்து உயிரிழந்த பெண்ணின் கணவர் கொடுத்த புகாரில் தனது மனைவியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தார். இதில் அல்லு அர்ஜுன் பெயரையும் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏற்கனவே சந்தியா திரையரங்க உரிமையாளர் மற்றும் மேலாளரை கைது செய்த நிலையில் இன்று காலை அல்லு அர்ஜுனையும் கைது செய்யப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்காக காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் பின்னர் நாம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். இதனுடன் தனது கைது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தார். இதுகுறித்து விசாரித்த நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது அல்லு அர்ஜுனுக்கு நிம்மதியையும் கொடுத்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த விதம் விவாத பொருளாக மாறி வருகிறது. பல சந்தேகங்களுக்கும் இடமளிக்கிறது. அல்லு அர்ஜுன் கைது குறித்து முதல்வர் ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளார். தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தான் தலையிடப் போவதில்லை என்றும் சட்டம் தனது வேலையை செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.